நம பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் மகோதரம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் கணாநாஹந்த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபிः ஸ்ரீதசாதனம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் ஸ்ரீ விஜய மகா கணபதஜே நமஹா. இல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை, செல் 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 6/9/2021 முதல் 12/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷ தினங்களும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமங்களையும் பார்த்துவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 6/9/2021 திங்கட்கிழமை சர்வ அமாவாசை. அமாவாசை என்று நான் சொன்ன மாதிரி பிதர்களுக்கு உகந்த தினம். முன்னோர்களை நினைத்து காலையில் சாப்பிடாமல் மதியானம் சைவ சமையலாக சமைச்சு வடை பாயசத்தோடு அதை காகபக்ஷிக்கு வச்சுட்டு பிறகு முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதற்கு அதை வைத்து பூஜை செய்து பிறகு ஆகாரங்கள் உட்கொள்வது மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று காளி, உக்ர தேவதைகள், முனீஸ்வரர், கருப்பராயன் இந்த மாதிரி சுவாமிக்கெல்லாம் விசேஷமாக பூஜைகள் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 9/9/2021 வியாழக்கிழமை சாமவேத உபாகர்மா. சாமவேதத்தை கிடபிடிக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு பூணூல் பண்டிகை, உபநயன பண்டிகையை கொண்டாட வேண்டிய தினம். 10/9/2021 வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகர் அவதரித்த தினம் அன்றைய தினம். எனவே அவருக்கு பிடித்தமான அருகம்பில், அவர் ரொம்ப சிம்பிளானவர், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அருகம்பில், அதுக்கு பேர்பட்ட பலனை கொடுக்குறார். அதர்வண வேதத்தில் கணபதி உபரிஷத்தில் யோ தூர்வாங்குரைஹி யஜதி ச வைஸ்ரவணோபமோ பவதின்னு ஒரு வாக்கியம். யஹா தூர்வாங்குரஹா யஜதி, யாதொருவன் இந்த அருகம்பில்லை யஜதினா கொடுக்குறானோ, வைஸ்ரவணோபமோ பவதி, குபேரனுக்கு பேர் வைஸ்ரவணன்னு பேர். இந்த பூவுலகில் குபேரனுக்கு சமமான செல்வத்தோடு இருக்கலாம்னு வாக்கியம். அப்போ தினமும் அருகம்பிள்ளை ஒன்றும் வேற ஒன்றும் விலைக்கு எதுவும் வாங்க வேண்டாம். இந்த ரோட்டில் முளைக்கிற 2 அருகம்பிள்ளை பிழைச்சி விநாயகப் பெருமானுக்கு 2 சாத்தின்னு வந்தோம்னால் கடன் தொல்லை இருக்காது, பெரிய செல்வந்தனாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போது அந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று இந்த அருகம்பில் சாற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகம், அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், கடலை உருண்டை, பொரி இதெல்லாம் தான் அவருக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான், பெரிய டிஷ்ஷெல்லாம் வேண்டியதில்லை. இதெல்லாம் வச்சு அவருக்கு பூஜைகள் பண்ணி அருகம்பில்ல விநாயகருடைய அஷ்டோத்திரம், சகஸ்ரநாமம் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணணும்னால் கண்டிப்பாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே அவர் நம்மளை குபேரனாக்கிடுவார் அப்படிங்கிறது சாஸ்திரம். 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகப்பெருமானை நினைத்து தவம், விரதங்கள் மேற்கொண்டு வழிபாடு செய்து வந்தால் வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனைத் தொடர்ந்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் மகரம், கும்பம், மீனம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசி நேயர்களும் இந்த வாரத்தை எச்சரிக்கையாக இறை வழிபாட்டுடன் நடத்த வேண்டிய ஒரு வாரம். எனவே நமது நேயர்கள் இந்த விசேஷ தினங்களை அனுஷ்டித்து எல்லாம் வல்ல
அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள்ங்கிற தலைப்பில் 6/9/2021 முதல் 12/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறார், யோககாரகன். அப்போ யோகங்கள் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், யோகம், அதிர்ஷ்டம், லாபம், புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டுக்கள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உணவகங்கள், கேண்டீன், கேட்ரிங் சர்வீஸ் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, காய்கறி, மளிகை, பழங்கள், புஷ்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்கள், வணிக வரித்துறை, வருமான வரித்துறை இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள், தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் கவனம், எச்சரிக்கை தேவை இந்த வாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று செவ்வாயும் புதனும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால புதமங்கல யோகம் ஏற்படுது. சிறப்பான பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், வேளாண்மைத்துறை, விவசாயிகள் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், போர்வெல் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், ரிசர்ச் பண்ணுறவங்க, தொல்லியல் துறை மற்றும் மருத்துவக் கல்வி, மருத்துவர்கள், மருத்துவத்துறை, மின்சாரம், ரயில்வே, காவல்துறை இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. புதனும் கூட இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சிறு குறு கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், அதே மாதிரியே தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி இந்த மாதிரி பயிற்சி பள்ளிகளில் வச்சுருக்கிறவங்க, டுட்டோரியல் காலேஜ் இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் அதிகரிக்கும். தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிஷம், ஐடி கம்பெனி, கணினி, ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் இது போன்ற தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம். பூர்வீக சொத்து லாபம் இதெல்லாம் கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பொருளாதார மந்தம் ஏற்படும், கடன் சுமை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், அதனால் செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது, அதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கணும். காவல்துறை, நீதிமன்றம், சட்டம், ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால இரும்பு தொழில், வாகன தொழில், இண்டஸ்ட்ரீஸ், ஆலைகள் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, அதை வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதே மாதிரியே தோல் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள், எண்ணெய் வியாபாரிகள், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க அதில் பணிபுரியக்கூடியவர்கள், கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக பிராப்தி, புத்திர பிராப்தி, வம்சவருத்தி இதெல்லாம் ஏற்படும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான வாரமாக விளங்குகின்றது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள்னு சொல்லலாம். இந்த வாரம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். எனவே கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொண்டு இருக்க கேட்டுக்கொண்டு, மேற்கொண்டு இது கோச்சார ரீதியான பலன்கள், அதுபோக அவர்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்க்கலாம். எனவே ரிஷபராசினேயர்கள் இந்த வாரம் விநாயகரை வழிபட்டு இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.